இட்லிக்கு 5 அழாக்கு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து 1 அழாக்கு எடுத்துக்கோங்க. கோபுரமாக அளந்து எடுத்துக்கோங்க. இது கூட வெந்தயம் நான் போடுறேன் பாருங்கள். இந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவு போட்டால் தான் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரிசியையும் உளுந்தையும் 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற இருக்கணும். உளுந்தும் வெந்தயமும் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருந்தால்தான் நல்லா அரைப்பட்டு இட்லி நல்லா வரும். இரண்டையும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரெண்டு மாவையும் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சிருக்கணும். மாவு பொங்கிடுன்றதுனால 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். புளிக்க விட்ட அப்புறமா பார்த்தோம்னா காலையில் இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இட்லிகளை ஊற்றி 10 to 15 நிமிடங்கள் வரைக்கும் வேக விடலாம். இட்லி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பரான கவுனி ரைஸ் இட்லி. ஒயிட் ரைஸை விட ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்கிற மாவில் தோசையை ஊற்றி பார்ப்போம். பாருங்கள், இந்த மாவில் தோசை நல்லா வருங்க. ஏன்னா இது கவுனி பச்சை அரிசிங்க. புழுங்கல் அரிசியிட்ட மட்டும் இதை செஞ்சிடாதீங்க. தோசையோ இட்லியோ சரியாக வரவே வராது. பச்சரிசியாக பார்த்து கடையில் வாங்கிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக தோசை வந்திருக்கு. இது அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. தோசை நல்லா வெந்ததும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையான தோசை. அடுத்ததாக இதுக்கு சைடிஷ்ஷாக பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பிரண்டை, 1 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் 7, காரம் கம்மியாக இருக்குன்றதுனால பூண்டு, உளுந்து பருப்பு. அடுப்பில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னிக்கு. ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுப்பட்டதும் வெங்காயம், பச்சை மிளகாய், அது கூட பூண்டும் சேர்த்து
நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். அடுப்பில் திரும்பவும் கடாயை வச்சு அதில் பிரண்டையை போட்டு நல்லா கருகாமல் வதக்கிக்கோங்க. கருகிடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி அதையும் ஆற விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளி. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தக்காளி அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கினதும் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். சுவையான பிரண்டை துவையல் ரெடி. இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடலாம்.